ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்ஏஜி ஐடியா வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான நியூஸு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் லாகின் பண்ணிகிட்ருப்பீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஐடி போட்டு நீங்கள் கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டுமே உங்களோட ஐடி லாகின் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அப்டேட் விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த அலர்ட் வந்து உங்களுக்கு லைவில் வந்திருக்க வேண்டியது. ஆனால் கொஞ்சம் டிலே வந்திருக்கு. ஸோ அது எலெக்ஷனால என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறை வரும்னு சொல்லி முன்னாடியே நமக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஜி ஐடி வச்சுருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணாலும் உள்ளே போய் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டுமே உங்களோட ஐடி லாகின் செய்யப்படும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் டிவைஸ் நிறைய வச்சுருப்பீங்க. மந்த்ரா, கோஜென்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மொரப்போ, அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதோ நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கைரேகை வச்சிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஸோ கரெக்டாக டிவைஸ் ஆட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, L1 டிவைஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மற்ற ஆர்டி டிவைஸ்லாம் வந்து யூஸ் ஆகாத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பழசு. அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் எப்பயும் போல பழசு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிக்கும் டிஜிபேக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரே டிவைஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. தனித்தனி டிவைஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி டிஜிபேக்கும் அப்புறம் டிஎன்ஏஜி லைட் டிஜிபேக்கும் ஒரே டிவைஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ கவனமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரே டிவைஸ் யூஸ் பண்ணக்கூடாது மாற்றி. ஸோ அதனால் 2 டிவைஸ் கூட வாங்கிக்குவாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா கட் அவுட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டுயல் மானிட்டர்லேருந்து எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே வச்சுருக்கணும். எல்லாம் வெரிஃபிகேஷன் வராங்க. அதே மாதிரி அதிக பணம் வாங்குறதாகட்டும், இந்த மாதிரி எந்த நடவடிக்கை இருந்தாலும் கண்டிப்பாக ஐடி முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லோரும் கவனமாக அவங்க நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.